யாருக்கெல்லாம் பன்னீர் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த பன்னீர் மசாலா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இதுக்கு எந்த இதுவும் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஒரே ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் பட்டர் ஊற்றிக்கோங்க. சீரகமும் பச்சை மிளகாவையும் நல்லா பொரிய விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். பன்னீர் 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு எல்லா பன்னீரையும் போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் உடையாத அளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கை நிறைய கசக்கி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே ஊற்றி 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் க்ரீமியான பன்னீர் மசாலா ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.